ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 5/10/2024 சனிக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள். தக்ஷாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள். தேசிய டால்பின் தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கன்னியா லக்னம், இருப்பு 2 நாழிகை 6 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:33 மணி வரை துவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 6 நிமிடங்கள் வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாம யோகம் இன்று அதிகாலை 5:23 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 4:33 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 5:18 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 9 மணி 6 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9 மணி 6 நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. இன்னைக்கு சனிக்கிழமை, அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை. கண்டிப்பா வீட்டில் மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். இல்லை எங்கள் வீட்டில் அந்த வழக்கம் கிடையாது, எங்கள் மாமியார் வீட்டில் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது ரைட்டு. ஒரு பூஜை பண்ணலாம். வெங்கடாஜலபதி படத்தை வச்சு லக்ஷ்மியோடு இருக்கும், பத்மாவதி தாயாரோட இருக்கும். அந்த வெங்கடாஜலபதி படத்துக்கு துளசி மாலை போடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வருதா இல்லையா பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ. ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும். அதே மாதிரி துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவானை வணங்க சங்கடங்கள் நீங்கி சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, சூரியன் மற்றும் புதன், துலாம் ராசியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கும் சூப்பரான நாள் தான். கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையை உங்க ஜென்மராசியை பார்க்கிறார். அதனாலேயே சந்தோஷம் இருக்கும். 3ஆம் பார்வையா சனீஸ்வர பகவான் பார்த்தா கூட இன்னைக்கு சந்திர பகவான் பார்க்கறது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். ஒவ்வொரு வேலைகளையும் துணிஞ்சு செய்வீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எடுக்கிற காரியங்களும் அற்புதமா இருக்கும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கவலையே விட வேணாம். இன்னைக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாம் நண்பர்கள் ஆதரவா இருப்பா. அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இப்ப குரு பகவானோட வக்ர பயிற்சி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போட்டிருக்கு பாருங்க. இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் சர்க்கரையை சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பகிர்வன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான், அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமா செய்யணும். அதே மாதிரி உத்தியோகத்துல உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமா செயல்படுவீங்க, அது ஒரு வெற்றி கண்டிப்பா வந்து சேரும். இன்னைக்கு கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் வக்ர பயிற்சி போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருக்கு. அந்த லிங்கை போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம், வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா 2 கிராம்பு பேக்ல எடுத்து வச்சுன்னு போயிடுங்க, அற்புதமா இருக்கும். சந்தோஷம் கண்டிப்பா உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான், கேந்திரஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல கேது சூரியன் புதன், அற்புதமான ஒரு சந்தோஷம். இந்த 5ஆம் இடத்துல சுக்கிர பகவானோட இந்த சந்திர பகவான் சேர்ந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். குழந்தைகள் ஆதரவா இருப்பா. உத்தியோகத்துல வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். திடீர்னு சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். அதற்குண்டான செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு குரு பகவானோட வக்கர பயிற்சி பலன்கள் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, கண்டிப்பா பார்த்து அதுக்கு உண்டான ஒரு இதை பண்ணிக்கணும். இன்னைக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு வெளியில கிளம்பும் போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க, அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் 4ஆம் இடமாக சுகஸ்தானத்தில் இருக்க, 3ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், கேது பகவான், அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம். அதே மாதிரி உத்தியோகத்துல நீங்க விரும்பிய உயர்வுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் அந்த பெண்டிங் இருக்கு, அந்த ஃபைல் நீங்க மூவ் பண்ணிட்டே அது இன்னும் சைன் ஆகி வரல, அது இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டு போயிடுங்க, அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவானோட வக்கர பயிற்சி போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து பயனடையணும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 3ஆம் இடத்துல சந்திர பகவான், அற்புதமான ஒரு சந்தோஷம். அடி தூள் கலப்ப போறீங்க. இன்னைக்கும் உத்தியோகத்துல தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் வந்து சேரும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். அதேமாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கமாக செயல்படுவார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய பேக்ல எடுத்து வச்சுன்னு போடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் வக்ர பயிற்சி போட்டிருக்கோம். கண்டிப்பா நீங்க பார்த்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனபாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம். அற்புதம் அற்புதம் அற்புதம். எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பா இருக்கும். நீங்க எடுக்கிற காரியங்கள் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வந்து சேரும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு நன்னா கடிச்சு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 7. கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவானின் வக்ர பயிற்சி போட்டிருக்கோம். கண்டிப்பா பார்த்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கவனமா இருந்தா போறோம். ஏன்னா ஜென்மராசியில சந்திர பகவான் பரவாயில்ல, இருந்தாலும் சுக்கிர பகவான் அங்க இருக்கிறதுனால அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்துல வீண் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்பம் சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, குரு பகவானோட வக்ர பயிற்சியும் போட்டிருக்கோம். என்ன, நீங்க அதுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு சிறப்பு பதிவுன்னு ஒரு 3 பதிவு போட்டிருக்கோம். ஒரு பதிவு நிறைய பேர் பார்த்து பலன் அடைஞ்சிருக்கீங்க. அடுத்தபடியா 2வது பதிவு போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்க்கணும், பார்த்துட்டு பயனடையணும். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒன்னு போட்டிருக்கோம். டெஸ்கிரிப்ஷன்ல 3யுமே கொடுத்துருக்கோம். பாருங்க, என்ன பார்த்து அந்த லிங்க்குள்ள போய் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஓகே. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் தான். அயனசயன போகசானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான், 11ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், கேது பகவான். வருமானம் வரும், செலவும் இருக்கும். எதிர்பாராத சில சுப செலவுகள் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8.
விருச்சிகராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் வக்ர பயிற்சி போட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா பார்த்து நீங்க லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறார். அதே மாதிரி 11ஆம் இடத்துல சந்திர பகவான். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். 10ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு புதனோட சேர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் டபுள் வெற்றி. அதுக்காக தான் என்ன சொல்றேன், எடுக்கணும், காரியத்தை எடுக்கணும். எடுத்தா தான் சிறப்பு. உட்காந்து சோஃபாலேயே உட்காந்து இருந்தா ஒரு வேலையும் ஆகாது. சரியா? ஒவ்வொரு வேலையா செய்யுங்க. வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அடுத்தபடியா உத்தியோகத்துல எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரத்துல லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வார்கள். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். தனுசு ராசி நேயர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவானின் வக்கர பயிற்சி போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்த்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல குரு பகவான் அற்புதமா இருக்கார். ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார். 9ஆம் பார்வையா. அடுத்தபடியா ஜீவனஸ்தானத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அற்புதம். சந்திர பகவானும் அங்கதான் இருக்கார். சூப்பர். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமா நிறைவேறும். உங்களுக்கு கணவன் மனைவிக்கிட்டே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்பம் அற்புதமாக நடைபெறும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் பரபரப்பா இருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் வேலை பளு அதிகமா இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் இந்த அரிசியை, சாப்பாட்டு அரிசியை கையில வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாய் இல்லைன்னா அவங்க இஷ்ட தெய்வம் எந்த மதமா இருந்தாலும் சரி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா போட்டுருங்க. எறும்புகளுக்கு அன்னதானம். அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவானின் வக்கர பயிற்சி போட்டிருக்கோம். கண்டிப்பா பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனமகிழ்ச்சி ஏற்படும் நாள். ஏன்னா பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு சந்தோஷம். 5ஆம் இடத்துல செவ்வாய். குழந்தைகள் ஆதரவா இருப்பார். குழந்தைகளின் மூலம் ஆதரவு வந்து சேரும். சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் நாட்டம் அடையும். அதாவது ரொம்ப அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமெல்லாம் திட்டம் போடுவீங்க. இன்னைக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல. இந்த இன்னல்கள்லாம் மறைஞ்சிரும். ஓரளவுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு அனுகூலமா இருப்பார். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசியை எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குரு பகவானின் வக்ர பயிற்சி போட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்குனாலே டென்ஷன்.
ஏதாவது ஒரு டென்ஷன், உடல் அளவில் டென்ஷன் இருக்கும், இல்லை மனதளவில் டென்ஷன் இருக்கும், எடுக்கிற காரியங்களில் டென்ஷன் இருக்கும். கவனமாக இருங்கோ, பேசுகிற வார்த்தையிலையும் கவனமாக இருங்கோ. அதேமாதிரி வாகன பயணம், வண்டி எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சல்லுபுல்லுன்னு யார்ட்டையும் விழுந்துட்டு போக வேண்டாம், சரியா? அதேமாரி எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது, கவனமாக இருக்கணும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சு விடுங்க. சந்திராசிரமம் இருந்தா கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. மீனராசி நேயர்களுக்கு குரு பகவானின் வக்ர பயிற்சி போட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்த்துட்டு அந்த லிங்கை தட்டுங்க, நேர போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.